Hey guys, welcome back to Mistmite Manva. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Legendary Return Episode 6. லாஸ்ட் எபிசோட்ல சிச்சுவேஷன் ஆல்ரெடி இன்டென்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ ஸ்டோரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. ஹீரோ இப்போ ஸ்லோவா மூவ் பண்ணல, டைரக்டா ஆக்ஷன்ல என்டர் ஆகுறான். எனிமீஸ் கூட இப்போ லைட்டா எடுக்கல, எல்லாரும் சீரியஸா ரெடி ஆகிடுறாங்க. இந்த எபிசோட்ல பிக் ஃபைட்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்ஸ் அண்ட் மாஸ் மொமெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ ஹீரோ எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவான்? அவனோட ரியல் ஸ்ட்ரென்த் இப்போதான் ஃபுல்லா காமிக்க போறான். சோ டிலே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள போகலாம். நியூஸ் ஃபுல்லா வைரல் ஆகிடுச்சு. பாக்டூல் சரண்டர்னு சோஷியல் மீடியால எல்லாத்துலயும் பரவிடுச்சு. மீடியா தொடர்ந்து இந்த கேஸ பத்தி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. மெயின் நியூஸ்ல கூட இந்த கேஸ் ஹெட்லைன் ஆயிருக்கு. ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு இத பத்தி பேசுறாங்க. ஆங்கர் சொல்றாங்க, லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் டாபிக் டிசன் மீது நடந்த கேங் அட்டாக் கேஸ். 10 இன்னசென்ட் விக்டிம்ஸ் இன்வால்வ்ட். இப்ப இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ பாப்போம். அவர் கண்டினியூ பண்றாங்க, இந்த கிரைம் ஜாங்ஜூ சிட்டிக்குள்ள மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருந்துச்சு. அடுத்த அனலிஸ்ட் சொல்றாரு, போலீஸ் மட்டும் இல்ல, ப்ராசிக்யூட்டர் கூட கேங்ஸ்டர்ஸ் கிட்ட பிரைப் வாங்கியிருக்காங்க. இது ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றொருத்தன் உடனே பேசுறான், அது மட்டும் இல்ல, ஆப்போசிஷன் பாலிட்டிஷியன்ஸ் கூட இதில் இன்வால்வ் ஆகியிருக்கலாம். அதனால முழு இன்வெஸ்டிகேஷன் தேவை. ஒரு பெண் இன்டரப்ட் பண்றா, பாலிட்டிஷியன்ஸ் பத்தி அப்படி பேசாதீங்க. அந்த ஆள் காமா பதில் சொல்றான், நான் உண்மையை தான் சொல்றேன். சீன் சேஞ்ச். ஹாஸ்பிட்டல் உள்ள கண்டினியூஸா ஸ்கிரீம் சத்தம், முழு பில்டிங்கும் டென்ஷன். ரூம் உள்ள ஜாங் டிசன், அவன் பெட்ல உட்காந்து கைகளை முகத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு குலுங்குறான். கண்ணுல கண்ணீர். அவன் பயந்து பேசுறான், ஏன் எனக்கு கோஸ்ட் தெரியுது? நான் ஷாமன் ஆகிட்டேனா? அவன் சடன்லி நினைக்கிறான், அந்த ஓல்ட் மேன் அவனும் கோஸ்ட் தானே? நான் செத்தப்புறம் அவன்தான் என்ன பாஸ்டுக்கு அனுப்பினான். அவன் இரிட்டேட் ஆகி, ச்சே ரொம்ப ப்ராப்ளம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அவன் பிளாங்கெட் போட்டுக்கிட்டு படுத்துக்கிறான். தன்னையே காம் பண்ணிக்கிறான். எல்லாம் சரியாகிடும். ஆனா கொஞ்ச நேரத்திலே நைட் மேர் ஆரம்பம். கோஸ்ட் ஃபேஸஸ் ஒன்றுக்கு பிறகு ஒன்று அவன் மைண்ட்ல வர ஆரம்பிக்குது. அவன் கத்துறான், அம்மா காப்பாத்து. அந்த சத்தம் ஹாஸ்பிட்டல் முழுக்க எக்கோ ஆகுது. வெளியில இருந்தவங்க எல்லாரும் பயந்து போறாங்க. அவன் பேனிக்கா, இங்க இவ்ளோ டெட் பீப்புள், ஏன் எல்லாரும் என்ன துரத்துறாங்க? அந்த நேரத்துல டோர் வெளியே ஒரு ஷேடோ. அவன் நடுங்குறான், கோஸ்ட், அம்மா சேவ் மீ. டோர் மெதுவா ஓபன் ஆகுது. உள்ள வர்றது ஒரு பெண். அவள் ஓடிக்கிட்டு வந்து அவனை ஹக் பண்றா. டிசன், நான் ரொம்ப பயந்துட்டேன், நீ ஏன் இல்லாம போயிட்டேன்னு நினைச்சேன். டிசன் ஷாக்கா, ஜெரோனா, நீ ஸ்கூல்ல இருக்கணுமே. அவள் அழுதுகிட்டே சொல்றா, எக்ஸாம் கூட எழுதல, படிச்சா என்ன பயன், நான் ஸ்டார் ஆக முடியாது. டிசன் அவளை காம் பண்றா. சரி சரி ரிலாக்ஸ். அவள் இன்னும் டைட்டா ஹக் பண்றா. நீ இன்னும் பெயின்ல இருக்கியா? டிசன் சொல்றான், இல்ல நான் ஃபைன். செரன் அவ ஃபோர்ஹெட் டச் பண்ணி செக் பண்றா. ஃபீவர் இல்ல. அந்த மோமெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுது. டிசன் கொஞ்சம் ஷை ஆகுறான். அவன் ஐஸ் ஆக்சிடென்டலி அவள சைட்ல போகுது. ஃப்ரீஸ் ஆகிடுறான். அவன் மனசுக்குள்ள, இது ரொம்ப டேஞ்சரஸ், இந்த கேர்ள் என்ன லைக் பண்றாளா? சிரன் கூட ஃபீல் பண்றா. ஸ்லோவா க்ளோஸ் ஆகுறா. ஐஸ் க்ளோஸ் பண்றா. டிசன் பேனிக்கா, வெயிட் சிரன். ஆனா அவன் மைண்ட்ல கான்ஃப்ளிக்ட். நான் யாருன்னு கிட்ட தான் இன்ட்ரெஸ்ட், ஆனா இவளோ ரொம்ப அழகு. அந்த நேரத்துல டோர் வெளியே ஃபுட் ஸ்டெப்ஸ். இன்சைட் 2 பேரும் ஆல்மோஸ்ட் கிஸ் டிஸ்டன்ஸ். டிசன் மனசுல, இது தவறில்ல போல. அவ ஐஸ் க்ளோஸ் பண்றான். ஸ்லோவா க்ளோஸ் ஆகுறான். சடன்லி டோர் ஓபன். யாருன்னு உள்ள வரா? அவள் 5 செகண்ட்ஸ் ஃப்ரீஸ். அவள் ஷாக்கா கத்துறா, நீங்க என்ன பண்றீங்க? டிசன் உடனே பேனிக்கா சிறுனே தள்ளிவிட்டு யாருன்னு கிட்ட ஓடுறான். சிஸ்டர், நீ ஏன் இங்க? அவன் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறான். என் கண்ல ஏதோ போயிடுச்சு, அதான் அவளை ஹெல்ப் கேட்டேன். யாருன்னு சைலண்டா பாக்குறா. கண்ணு கொஞ்சம் வாட்டரி. அவள் மெதுவா சொல்றா, நீ காயம்னு நினைச்சு வந்தேன், ஆனா நீ ஃபைனா தான் இருக்க. சிரன் சைட்ல சைலண்ட். டிசன் ரிக்ரெட் ஃபீல் பண்றான். சிரன் உள்ளுக்குள்ள கோவம், என் மூமெண்ட்டை கெடுத்துட்டாளே. வெளியே வந்ததும் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ்.
அவுட்டர்ல நார்மலா பேசுறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ரைவல்ரி ஃபுல். சிரின் பொலைட்டா பேசுறா, ஆனா மனசுல இவ தான் ப்ராப்ளம். யாரின் கூட சேம் ஃபீல். இந்த பொண்ணுக்கு லிமிட் காட்டணும். டிசன் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறான். அவன் 2 பேரையும் சேர்த்து வாங்க உட்காரலாம். அவன் வாட்டர் எடுத்து கொடுக்கறான். அட்மாஸ்பியர் இன்னும் ஆக்வர்ட். சிரின் கேக்குறா, என்ன கேட்டியா? யாரன் காமா, சரி போலாம். டிசன் ரிலீஃபா, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அதுக்கே 2 பேரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண, இங்க தான் சேஞ்ச் பண்ண. சீன் சேஞ்ச், கம்பெனி. எம்ப்ளாயி கேக்குறான், ப்ராஃபிட் ரிப்போர்ட் பாத்தீங்களா? மேனேஜர் சொல்றாரு, பார்த்தேன். ஸ்டாஃப் எல்லாரும் ஷாக். அவன் ஒரு ஜீனியஸ் போல, ஸ்டாக் காட் மாதிரி. அவன் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாம் பெர்ஃபெக்ட், லீகலா கிளீன். மேனேஜர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணணும். ஸ்டாஃப் கேக்குறாங்க, ஏன்? மேனேஜர் சொல்றாரு, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், ஆனா ஒரு ஸ்கூல் பாய்க்கு கூட ஈக்குவல் இல்ல. அத கேட்டதும் அனைவரும் சைலண்ட், ஷாக். அவன் ஒரு குழந்தை தானே. ஏர்லி வின்டர் டே. சிட்டில முதல் ஸ்னோ விழ ஆரம்பிக்குது. அந்த சீன் ரொம்ப அழகா இருக்கு. பீப்பிள் எல்லாரும் வெளியே ஓடிக்கிட்டு வந்து, வாவ், ஸ்னோ விழுதுரு, ரொம்ப அழகுன்னு எக்ஸைட்டடா ரியாக்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல டிசன் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்னோ பார்க்க வராங்க. சிஸ்டர் எக்ஸைட்டடா சொல்றா, இது இந்த சீசன்ல முதல் ஸ்னோ. அப்பா காமா நிக்கிறாரு. அவருக்கு இது புதுசு இல்ல, ஆனா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஸ்னோ. சின்ன சிஸ்டர் ஸ்னோல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டிசன் கவனிக்கிறான், அப்பா ஃபேஸ்ல ஒரு டீப் நினைவு. அவன் கேக்குறான், டாட்? அப்பா ஸ்லோவா சொல்றாரு, சோல்ஜரா இருந்த காலம் நினைவுக்கு வந்துச்சு. நீயும் ஆர்மி போனா புரியும். டிசன் உள்ளுக்குள்ள நினைக்கிறான், ஸ்னோனா சோல்ஜர்ஸ்க்கு கஷ்டம்தான். அவன் கேஷுவலா சொல்றான், ஆமா தெரியும், இது ஒயிட் பூப் மாதிரி தான் விழும். அப்பா ஷாக், உனக்கு இதெல்லாம் தெரியுமா? டிசன் உடனே டாபிக் சேஞ்ச், நம்ம ஹவுஸ் ஆல்மோஸ்ட் ரெடியா? அவர்களோட வீடு ரீபில்ட் ஆகிட்டு இருக்கு. ஓல்ட் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி பெருசா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அப்பா சொல்றாரு, நெக்ஸ்ட் மந்த் மூவ் ஆகலாம். சிஸ்டர் கேக்குறா, ஹை ஸ்கூலுக்கு பிறகும் இங்க வர முடியுமா? டிசன் சொல்றான், முடியும், ஸ்கூலுக்கு அருகில் தான் இருக்கு. அவள் ஹாப்பி, ரியலி? ஸ்னோ பார்த்து முடிச்சு எல்லாரும் டேபிளுக்கு வந்து ஃப்ரூட் சாப்பிடுறாங்க. அம்மா ஆப்பிள் பீல் பண்றாங்க. அது ஸ்வான் ஷேப்ல சூப்பரா இருக்கும். சின்ன பிள்ளை டேபிள் மேல ஏறி, இது எப்படி கட் பண்ணீங்க? அம்மா ஸ்மைல் பண்ணிட்டு சைலண்டா பீல் கண்டினியூ பண்றாங்க. அப்பா ஆப்பிள் டேஸ்ட் பண்ணி சொல்றாரு, இது சன்லைட் நல்லா அப்சார்ப் பண்ணிருக்குது, நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் அதிகம். அவர் ப்ரௌடா, நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சூப்பரா போகுது. அம்மாவும் அக்செப்ட் பண்றாங்க, சுவை ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி முழுக்க ஹாப்பி மூட். சடன்லி அம்மா கேக்குறாங்க, சன், நீ எழுதுறது எப்படி போகுது? டிசன் உள்ளுக்குள்ள பேனிக். இப்ப ஏன் இத கேட்டாங்க? அவன் ஃபேக்கா சொல்றான், ஆல்ரெடி 20 மேனஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணிட்டேன், பப்ளிஷர் எல்லாரும் ஹாப்பி. சின்னவர்கள் ஓடிக்கிட்டு வந்து, அண்ணா சூப்பர், மசாஜ் பண்ணலாமா? அம்மா தெரியாம, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் ஜோக் பண்றாங்க, நான் மிஸ் கொரியா ஆக போறேன். சடன்லி டிசன் என்வெலப் கொடுக்கறான். கிட்ஸ் ஓபன் பண்ணி, 2000 வானா? அண்ணா பெஸ்ட், மணி இருந்தா ஹாப்பினஸ் தான். பேரண்ட்ஸ் கூட ப்ரௌடா இருக்காங்க, அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சு. டிசன் உள்ளுக்குள்ள, இவங்க இவ்ளோ லிட்டில் அமௌண்ட்டுக்கே ஹாப்பி, ஆனா நான் 100 பில்லியன் அசெட். ஸ்டாக் கம்பெனி டவுட் பண்ண ஆரம்பிச்சா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். அவன் அம்மாவை கேக்குறான், நான் அப்ராட் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அம்மா ஷாக், அப்ராடா? அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், கான்டென்ட்க்கு ஐடியாஸ் தேடணும். அம்மா கேக்குறாங்க, நீ தனியா போறியா? அவன் கான்ஃபிடென்ட்டா, நான் பெரியவன்டா. சின்னவர்கள் கத்துறாங்க, நாங்கவும் வரோம், கூலியா வேலை பண்றோம். டிசன் ஸ்ட்ரெயிட்டா ரிஜெக்ட், பிராக்டிஸ் பண்ணிட்டு வா. அம்மா சீரியஸா கேக்குறாங்க, அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரெடியா? அவன், ஆம். அம்மா, நானும் வரட்டுமா? டிசன் ஷாக், நீங்களும் வருவீங்களா? அம்மா காமா சொல்றாங்க, எனக்கு இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ் தெரியும். எல்லாரும் ஷாக்.
டிசன் உள்ளுக்குள்ள, மாம்க்கு இவ்ளோ ஸ்கில். அம்மா ஷையா, நான் ஹாங்காங் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. அவன் ரெஸ்பெக்ட் ஃபீல் பண்றான். நான் ஒன்னும் தெரியாதவன் போல இருக்கேன். அம்மா ஸ்மைல், நான் உன்னை ட்ரஸ்ட் பண்றேன், போய் என்ஜாய் பண்ணிட்டு வா. அப்பா ப்ரௌடா சொல்றாரு, உங்க அம்மாவால தான் நீங்க இவ்ளோ ஸ்மார்ட். கிட்ஸ் டீஸ், அது உங்கள் கிரெடிட் இல்ல. அம்மா அப்பா இருவரும், இந்த பிள்ளைகள். எல்லாரும் சிரிக்கிறாங்க. சடன்லி அம்மா அப்பாவை ஹக் பண்றாங்க. ஐ லவ் யூ. கிட்ஸ் ஆக்வர்ட், நாங்க இங்க இருக்கோம். அப்பா, ஐ லவ் யூ டூ. சின்னவர்களும் ஹக் பண்றாங்க. டிசன் சைட்ல இருந்து, இதுதான் ஃபேமிலி ஃபீலிங். அவன் ரிலாக்ஸ் ஆகுறான். சின்னவர்கள் கத்துறாங்க, அண்ணா நீயும் வா. அவனை புஷ் பண்றாங்க. அந்த நேரத்துல சடன்லி டிசன் மைண்ட்ல ஒரு வாய்ஸ். அவன் ஸ்லோவா கண் திறக்கிறான். முன்னாடி ஒரு ஃபிகர். அவன் பயந்து, யாரு நீ? அந்த மனிதன் ஒயிட் ஹேர், பியர்ட். அவன் காமா சொல்றான், நைஸ் டு மீட் யூ. டிசன் கன்ஃபியூஸ், யாரு நீங்க? அவன் சிரிச்சு, என்ன இவ்ளோ ஓல்டா தெரியுதா? டிசன் இரிட்டேட், நீங்க யாருன்னு சொல்லுங்க. அவன் சுற்றி பார்த்து கேக்குறான், இது எங்க இடம்? அந்த ஓல்டு மேன் சொல்றான், இது ஏன் வீடு. டிசன் அப்சர்வ் பண்றான், இந்த இடம் கொஞ்சம் ஷேபி. ஓல்டு மேன் எக்ஸ்பிளைன் பண்றான், சிறிது சிம்பிள் தான். டிசன் டைரக்டா கேக்குறான், எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க? ஓல்டு மேன் திங்க் பண்ணி ப்ரௌடா சொல்றான், நான் வாழ்ந்தப்போ 20 லாங்குவேஜஸ் ஃப்ளூவென்ட்லி பேசுவேன். டிசன் புரியாம, அதனால என்ன? ஓல்டு மேன் ஸ்மைல், இன்னும் 50 லாங்குவேஜஸ் கத்துக்கணும் இருந்தது. அவன் ஃபைனலி சொல்றான், நான் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். அந்த ஓல்டு மேன் ஜென்டிலா சிரிச்சு கையில ஒரு ஃபேன் பிடிச்சுக்கிட்டு சொல்றான், நான் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். என் பேர் கிறிஸ் பான்ஸ்டேல். அவன் ப்ரௌடா பேச ஆரம்பிக்கிறான். நான் உயிரோட இருந்தப்போ 21 லாங்குவேஜஸ் மதர் டங் மாதிரி மாஸ்டர் பண்ணியிருந்தேன். இன்னும் 50 லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டே இருந்தேன். இதை கேட்டதும் டிசன் ஃபேஸ்லே டிஸ்கம்ஃபர்ட். அவன் ஸ்ட்ரெயிட்டா சொல்றான், என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் போல. அது வேணாம், இது எங்க இடம் சொல்லுங்க. கிறிஸ் காமா சொல்றான், இது என் பிரைவேட் ஹவுஸ். பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்குனால கொஞ்சம் ஷாபியா இருக்கு. டிசன் இன்னும் ஷாக்கா தரையிலேயே உட்கார்ந்திருப்பான். பிரைவேட் ஹவுஸா? கிறிஸ் சிரிச்சு சொல்றான், உனக்கு ஃபாரின் லாங்குவேஜ் வீக்குன்னு தெரியும், அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவன் சீரியஸ் மோடுக்கு போய் லெக்சர் ஆரம்பிக்கிறான். லாங்குவேஜ்னா பீப்புள் கனெக்ஷன், அது கல்ச்சர், ரிலேஷன்ஷிப்க்கு பேஸ். லாங்குவேஜ் இல்லாம பெரிய கோல் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது. டிசன் உள்ளுக்குள்ள, இவனே வேற மாதிரி இருக்கு, முன்னாடி வந்தவர்கள மாதிரி இல்ல, இவனுக்கு என்ன வேணும்? கிறிஸ் தொடர்றான், லாங்குவேஜ் கற்கணும்னா எப்படி கற்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். டிசன் அவனை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான், என் ட்ரீம்ல வந்துட்டு இவ்ளோ ஸ்பீச் ஏன் கொடுக்கறான்? கிறிஸ் கிளாஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்றான், அகாடமிக்கா லாங்குவேஜ் கற்பது முட்டாள்தனம். லாங்குவேஜ் எசன்ஸ் கம்யூனிகேஷன். டிசன் சைலண்டா கேக்குறான், ஆனா டவுட்ஃபுல்லா இருக்கு. கிறிஸ் ஸ்மைல் பண்ணி சொல்றான், முக்கியமானது என்னன்னா சரியான டீச்சர் தேர்வு பண்ணணும். டிசன் எழுந்து நிக்கிறான். சரி புடிஞ்சிச்சு, ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கிறிஸ், கேள். டிசன் சீரியஸா, இப்ப நான் என்ன செய்யணும்? கிறிஸ் கொஞ்சம் ஃப்ரீஸ். டிசன் நூலுக்குள்ள, இவனுக்கு தெரியல போல. அவன் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பாயிண்ட்ஸ் இல்லன்னு சொல்லி ஷாபி பிளேஸ்ல இருக்கான், அதனால என்னை யூஸ் பண்ண வரானா? அவன் கான்ஃபிடென்ட்டா நினைக்கிறான், நான் தான் பெஸ்ட் சாய்ஸ்னு தெரிஞ்சிருக்கோம். டிசன் ஆர்ம்ஸ ஃபோல்ட் பண்ணி கேக்குறான், நீ ஃபெய்ரி இல்லையா? கிறிஸ் ஷாக்கா, என்னடா? அஃப்கோர்ஸ் நான் தான். டிசன் அப்சர்வ் பண்றான், கான்ஃபிடென்ஸே இல்ல. கிறிஸ் ஆக்வர்டா, நான் சொன்னது சீரியஸா எடுத்துக்காத. டிசன் காமா, அப்போ ஏன் இவ்வளோ பேசுறீங்க? கிறிஸ் நர்வஸா, நான் உயிரோட இருந்தப்போ படிப்புல தான் ஃபோக்கஸ். நல்லது செய்ய முடியல. மணி இருந்தா டொனேட் பண்ணிருப்பேன். டிசன் இன்டரப்ட் பண்றான், ஃபெய்ரினா என்ன? கிறிஸ் எக்ஸ்பிளைன் பண்றான், நான் லாங்குவேஜ் கஷ்டப்பட்டு கற்றேன், அதனால டெத்துக்கு பிறகு காட் மாதிரி ஆனேன். ஸ்பெஷல் லாங்குவேஜ் என்டிட்டி. டிசன் உள்ளுக்குள்ள, ஸ்பெஷல் லாங்குவேஜா? அவன் சடனா ரியலைஸ் பண்றான், பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும், அதுக்காக தான் இதெல்லாம். அவன் ஸ்லைட் ஸ்மைல்ல,
இது உங்க ஃபர்ஸ்ட் டீச்சிங் தானே? கிறிஸ் கில்ட்டி ஃபேஸ்ல. டிசன் தொடர்றான். பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைக்காதுல்ல? கிறிஸ் ஷாக்கா. உனக்கு எப்படி தெரியும்? ஃபைனலி அட்மிட் பண்றான். ஆம், கர்மா பாயிண்ட்ஸ். நல்ல விஷயம் செய்தா கிடைக்கும். டிசன் நினைக்கிறான், நான் செய்த நல்ல விஷயங்கள், குழந்தைய காப்பாத்தினேன், கேங்க க்ளீன் பண்ணினேன், அன்ஜஸ்ட் டெத்த கண்டுபிடிச்சேன். அவன் கேக்குறான், அப்போ நீ இவ்ளோ பேசுறது ஏன்? சிரிச்சு சொல்றான், ஃப்ரீயா பெனிஃபிட் வாங்கணும்னு நினைக்கிறியா? கிறிஸ் உடனே, இல்ல இல்ல. டிசன் அவன் பக்கம் நடக்கிறான். கிறிஸ் ஸ்லோவா பின்னாடி போறான். அப்போ நீ என்ன செய்ய போற? கிறிஸ் ஹேண்ட்ஸ் அப்ல, நான் தியரி எக்ஸ்பிளைன் பண்றேன். சடன்லி டிசன் ஸ்மைல்ல, ப்ரொஃபசர், நமக்கு டீல் பண்ணலாமா? கிறிஸ் ஷாக்கா, ப்ரொஃபசரா? டிசன் டைரக்டா, எவ்வளோ வேண்டும்? கிறிஸ் ஹெசிடேட். சில நேரம் சைலன்ஸ். 5%. டிசன் உடனே, நான் 20% தான் கொடுப்பேன். கிறிஸ் ஷவுட்டா, அது ரொம்ப குறைவு, அதுல பில்டிங் கூட கட்ட முடியாது. டிசன் காமா, 30%. கிறிஸ், வேண்டா, வேற யாராவது கூப்பிடு. டிசன் ஸ்மர்க்கா, வேற யாரும் இருக்கு போல. கிறிஸ் ஷாக்கா, உனக்கு எப்படி தெரியும்? டிசன் ப்ரௌடா, நான் அந்த ஆன்செஸ்டரோட டிசெண்டன்ட். கிறிஸ் ஃபுல் பேனிக்ல, தரையில ஆல்மோஸ்ட் விழறான். டிசன் உள்ளுக்குள்ள, அந்த ஓல்டு மேன் ரொம்ப பவர்ஃபுல். அவன் ஃபைனலா சொல்றான், சரி 25%. கிறிஸ் உடனே, சரி சரி. டிசன் அவன் ஷோல்டர்ல கை வச்சு, ரொம்ப ஜெனரஸ்ன்னு நினைச்சுக்காத. கிறிஸ் வெட்டிங்கா, தேங்க்ஸ். டிசன் பரவாயில்ல. அவன் சுற்றி பார்த்து கேக்குறான், இங்க சைனீஸ் ஆர்கிடெக்சர் மாதிரி ஏன் இருக்கு? கிறிஸ் பிராஜுவலா, எனக்கு அது பிடிக்கும். நெக்ஸ்ட் டே சிட்டில டிசன் ஒரு ஆஃபீஸ்க்கு வர்றான். எம்ப்ளாயி கேக்குறாங்க, என்ன ஹெல்ப் வேணும்? டிசன், பிரான்ச் மேனேஜர் பார்க்கணும். எம்ப்ளாயி, அப்பாயின்மெண்ட் இருக்கா? டிசன், இல்ல. எம்ப்ளாயி ஸ்ட்ரெயிட்டா, அப்போ முடியாது. மேனேஜர் ஸ்டீவ் பென்சன் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் மீட் பண்ண மாட்டார். டிசன் ஸ்லைட் ஸ்மைல்ல, அவன் பிரீஃப் கேஸ் ஓபன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிறான். இத படிச்சு பாரு. எம்ப்ளாயி கன்ஃபியூஸா, இது என்ன பெரிய டீலா? அவன், பார்த்தா தெரியும். எம்ப்ளாயி ஃபோன் பண்ணி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டிசன் சுற்றி பார்க்கறான். நஸ்டால்ஜிக் ஃபீல். நான் முன்னாடி இங்க நிறைய வந்திருக்கேன். ரீஇன்கார்னேஷமா தான் இந்த ஃபீலிங். சில நேரம் கழிச்சு எம்ப்ளாயி வந்து பவ் பண்றாங்க. சார், மிஸ்டர் பென்சன் உங்களை அழைக்கிறார். அவனை உள்ள அழைத்துட்டு போறாங்க. டிசன் உள்ளுக்குள்ள, நான் உண்மையிலேயே பாஸ்டுக்கு திரும்பிட்டேனே. அவன் டீப் பிரெத் எடுக்கிறான். காம் ஆகணும். ஜாங் டீசன் டீப்பா ஒரு மூச்சு இழுத்துக்கிட்டு காமா ஆகணும்னு தன்னையே நினைவுபடுத்திக்கிறான். அவன் இப்ப போறது ஹாங்காங் கமர்ஷியல் பேங்க் மேனேஜரை மீட் பண்ண. அது சாதாரண பேங்க் இல்ல, பெரிய கம்பெனி டைரக்டர்ஸ் மட்டும்தான் வரக்கூடிய லெவல். ஆனா டீசன் ஃபேஸ்ல கான்ஃபிடன்ஸ் ஃபுல். பயப்பட வேண்டியதே இல்ல, இதுதான் ஆரம்பம். அவன் உள்ள போனவுடன் மேனேஜர் பொலைட்டா கிரீட் பண்றாரு. ஹலோ மிஸ்டர் ஜென், நான் இந்த பேங்க் மேனேஜர் ஸ்டீவன் பென். டீசன் கூட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, நைஸ் டு மீட் யூ சார், என் பேர் ஜாங் டீசன். மேனேஜர் உடனே இம்ப்ரெஸ் ஆகுறாரு. உங்க ப்ரனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க அப்ராட் படிச்சீங்களா? டீசன் உள்ளுக்குள்ள, கிறிஸ் கொடுத்த லாங்குவேஜ் ஸ்கில் ரொம்ப யூஸ்ஃபுல். அவன் காமா, இல்ல சார், செல்ஃப் ஸ்டடி. மேனேஜர், வாவ், இம்ப்ரெசிவ். ப்ளீஸ் உட்காருங்க. டீ வந்து சர்வ் பண்றாங்க. மேனேஜர் கேக்குறாரு, டீ பிடிக்குமா? டீசன் ஸ்மைல், அஃப்கோர்ஸ், எனக்கு பிளாக் டீ ரொம்ப பிடிக்கும். மேனேஜர் கொஞ்சம் டவுட், இவ்வளவு வயசுல பிளாக் டீயா? அவர் டீ போர் பண்ணிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிளாக் டீ சரியாக செய்யணும்னா ரூல் இருக்கு. 3 கிராம் டீ, 3 மினிட்ஸ், 300 ml வாட்டர். டீசன் சிப் பண்ணி, வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. மேனேஜர் உள்ளுக்குள்ள ஷாக்கு. இவன் வயசுக்கு மேல் மெச்சூரிட்டி. அவர் கேக்குறாரு, மிஸ்டர் ஜாங், உங்க வயசு எவ்வளவு? காலேஜ் ஸ்டூடெண்ட் போல தெரியுது. டீசன் காமா, இன்னும் 1 மாதத்துல நான் 12th படிக்க போறேன். அதை கேட்டதும் மேனேஜரும் ஸ்டாஃபும் ஃபுல் ஷாக்கு. ஹை ஸ்கூலா? டீசன் ப்ரூஃபா ஐடி ஸ்டூடெண்ட் கார்டு காட்டுறான். மேனேஜர், இது உண்மையா? அன்பிலீவபிள். டீசன் ஆக்வர்ட்னஸை அவாய்ட் பண்ண, டீ ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு கப் வேணும். மேனேஜர் டாக்குமெண்ட் எடுத்து, மிஸ்டர் ஜாங், நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்டை பார்த்தேன், இந்த ஃபிகர்ஸ் அன்பிலீவபிள். டீசன் உள்ளுக்குள்ள 250 பில்லியன் பேலன்ஸ் இருக்கு, இது சாதாரணந்தான். அவன் சீரியஸ் ஆகுறான். நேரா பாயிண்ட்டுக்கு போலாம்.
மேனேஜர்: சரி, என்ன பர்பஸ்? டெபாசிட் பண்றதுக்கா வந்திருக்கீங்களா? டீசன் காமா: இல்ல. சிறிது பாஸ்: நான் லோன் எடுக்க வந்திருக்கேன். மேனேஜர் ஷாக்கு: என்ன, லோனா? டீசன் எக்ஸ்பிளைன் பண்றான்: ஹாங்காங்ல இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஓபன் பண்ணணும், அதுக்காக பேங்க்ல லோன் வேணும். அவன் உள்ளுக்குள்ள, பிக்கா விளையாடணும்னா இவரோட ஹெல்ப் தேவை. மேனேஜர் கேக்குறாரு: கம்பெனி ஆல்ரெடி இருக்கா? டீசன்: இல்ல, நாளைக்கே ஹாங்காங் போறேன். அவன் ஸ்ட்ரெயிட்டா: மிஸ்டர் ஸ்டீவன், நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? மேனேஜர் ஃபுல் சர்ப்ரைஸ். இவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி பேசுறான், ஆனா ஃபைனலி நாட் பண்றாரு. சரி, ஹெல்ப் பண்றேன். ஸ்டாஃப் ஷாக்கு: சார்? மேனேஜர் காமா: இவர் ஒரு பிக் கஸ்டமர். அவர் கேக்குறாரு: எவ்வளவு லோன் வேணும்? டீசன் கான்ஃபிடென்ட்டா: என் ஸ்டாக் அக்கவுண்ட் கொலாட்ரல் $1 மில்லியன் லோன் வேணும். மேனேஜர் பிளஸ் ஸ்டாஃப்: வாட், $1 மில்லியனா? டீசன் ஸ்மர்க்கு: இதுதான் பிகினிங். சீன் சேஞ்ச். லாயர் ஜோ ஒரு பேப்பர் கொடுக்கறாரு. பிசினஸ் லைசன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு. அவர் வார்ன் பண்றாரு: டீனேஜரா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஈஸி இல்ல. டீசன் ஸ்மைல்: தேங்க்ஸ் லாயர் ஜோ. ஜோ கேக்குறாரு: ஸ்கூல், பேரண்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லையா? டீசன்: நான் ரீசன்ட் எக்ஸாம்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவன் உள்ளுக்குள்ள, பேரண்ட்ஸ் கன்சென்ட் கூட ரெடி. $1 பில்லியன் கேபிட்டல் கம்பெனி ரெடி. அவன் சொல்றான்: ஃபியூச்சர்ல சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். பேரண்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, லாயர் ஜோ ஆடிட் பண்ணுவாரு. ஜோ இம்ப்ரெஸ்: ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், $1 பில்லியன் கம்பெனி. அவர் கேக்குறாரு: கம்பெனி நேம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, மீனிங் என்ன? டீசன் ஸ்மைல்: ராயல் லெஜெண்ட். ஜோ: ராயலா? கொஞ்சம் ஓவர் இல்லையா? டீசன் வெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி: அதுக்கு மீனிங் ரிட்டர்ன் டு லெஜெண்ட். அவன் உள்ளுக்குள்ள, நான் ரீக்ரெசர்னு சொல்ல முடியாது, ஆனா நான் லெஜெண்ட் ஆக போறேன். சீன் சேஞ்ச். நைட்டு. பிக் பில்டிங்ல இருந்து சிட்டி லைட்ஸ் பாக்குறான். வாவ், சூப்பர். பஃபேல சாப்பிடுறான். என்ன ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்? ஆல்கஹால் குடிக்க முடியாது, அதனால கோக் போர் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்றான். அந்த நேரத்துல ஒரு கேர்ள் அவன் முன்னாடி வந்து நிக்கிறா. ஒயிட் பேக், பிளாக் ஷர்ட், ஸ்கர்ட். டீசன் ஃப்ரீஸ். ஃபேஸ் ரெட்டு, நோஸ் ப்ளீட் ஆல்மோஸ்ட். ட்ரிங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுது, ஆனா அவன் பார்க்கத்தான் இருக்கான். டா, என்ன அழகிது! அந்த கேர்ள் காமா பேசுறா. சிஇஓ ஜாங் டீசன். அவன் முன்னாடி ஒரு ரொம்ப அழகான கேர்ள் நிக்கிறா. சோ கைஸ், இந்த எபிசோட் 6 இங்க முடியுது. இந்த எபிசோட்ல ஆக்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சு, ஆனா இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். ஹீரோவோட ரியல் பவர் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது. ஃபுல் ஸ்ட்ரென்த் இன்னும் காமிக்க பாக்கி இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஃபைட்ஸ் இன்னும் ப்ரூட்டல் ஆகும் அண்ட் ஸ்டோரி இன்னும் சீரியஸா டர்ன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்க சப்போர்ட் தான் நெக்ஸ்ட் எபிசோட டிசைட் பண்ணும். பிளேலிஸ்ட்ல ஃபுல் ஸ்டோரி இருக்கு, அத பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next episode.